அனைவருக்கும் வணக்கம். இப்போ நான் அம்மம்மா கிச்சனில் வந்து ஆலு சப்பாத்தி, ஆலு பரோட்டா, ஆலு சப்பாத்தி எது வேணாலும் சொல்லலாம் போட போகிறேன். அதுக்கு நான் வந்து இதால் மாவு பிசைஞ்சு ஃபஸ்ட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இதால் 2 கப்பு கோதுமை மாவு எடுத்துக்கேன். இதால் 2 கப்பு கோதுமை மாவு எடுத்துருக்கேன். நாங்கள் 3 பேருக்கு எவ்வளோ வேணாலும் போட்டு பிசைஞ்சிக்கலாம். அதுக்கு தேவையான உப்பு, ரொம்ப உப்பு போட்டாலும் நல்லா இருக்காது, கறிக்கும். இப்போ நான் வந்து லைட்டாக விரல் பொறுக்கிற அளவுக்கு லைட்டாக சூடு பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது கொஞ்சோண்டு ஃபஸ்ட்டு நம்ம எந்த எண்ணெய் வேணாலும் ஊற்றிக்கலாம். நான் நல்லெண்ணெய் ஊற்றுறேன். நல்லா தாராளமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். அப்போ தான் ஒட்டாமல்லாம் வரும். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், இந்த மாவை நல்லா பிசைஞ்சுக்கணும். இது நம்ம மூடி போட்டுருவோம். ஒரு அரை மணி நேரம் ஊறினா போகிறோம். அரை மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம சப்பாத்தி போடலாம். இது ஊறட்டும். ஒரு அரை மணி நேரம் மூடி வச்சுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருவோம். தட்டு போட்டு ஒரு அரை மணி நேரம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் சப்பாத்தி போடலாம். இப்போ நம்ம வந்து ஆலு பரோட்டா செய்யறதுக்கு உருளைக்கிழங்கு இந்த மாதிரி நல்லா, நான் இவ்வளோ சைஸ் ஒரு 4 தான், நல்லா குக்கரில் போட்டு 4-5 விசில் விட்டு நல்லா வேக வச்சு இது மாதிரி மசிச்சு, கையாலே தான் மசிச்சு வச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம இது தாளிக்கிறதுக்கு வந்து நம்ம இந்த உடலில் ஒரு அந்த உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு தேவையான 4 மல்லி, கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் சோம்பு, இதுதான் தாளிக்க போகிறோம். இதை வந்து நல்லா நம்ம இடிச்சுக்கலாம். இந்த அளவுக்கு இடிச்சுக்கோங்க. இடிச்சுக்கிட்டு வெங்காயம் இப்படி பொடியாக இந்த அளவுக்கு கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டா போகிறோம். வெங்காயம் ரொம்ப சேர்த்துக்க வேண்டாம். இதே மாதிரி கொஞ்சமாக கருவேப்பிலை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிக்கலாம். இன்னும் கூட பொடியாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ண முடிஞ்சால் உங்களால் கட் பண்ணிக்கலாம். தக்காளி நான் போடுறதில்ல, நீங்கள் வேணா போட்டுக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு, அப்புறம் தேவைன்னா எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிச்சு. இப்போ நம்ம வெங்காயம் கருவேப்பிலை போட்டுட்டு வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதோட கொஞ்சம் புதினா இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி புதினாவை போட்டு ஃப்ளேவர் நல்லா இருக்கும், வாசனை. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வதங்கினா போகிறோம். இப்போ நம்ம வந்து இதுக்கு சேர்க்குற மசாலாவை சேர்த்துக்கோம். இஞ்சி பூண்டு விழுது, இதெல்லாம் குழம்பு மிளகாய் தூள் தான், ஒரு 2 ஸ்பூன் போட்டு, கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சோண்டு கரம் மசாலா வாசனை, டொட்டோ போட்டு மேஷ் பண்ணி வச்சுருந்த உப்பு சேர்த்துலாம். தேவையான சாப்பிட்டு பார்த்துட்டு
வேணா போட்டுக்கலாம். உப்பு செக் பண்ணிக்கலாம். எல்லாமே கரெக்டாக இருக்குது நான் போட்டு. இப்போ நம்ம சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சோம். 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. இதை நம்ம சப்பாத்தி போட ஆரம்பிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். நெய் விட்டுக்கலாம். சாஃப்டாக இருக்கிறது தான் நம்ம முக்கியம். சாஃப்டாக இருக்கிறது தான் முக்கியம். ஸ்லோவில் வச்சு கறிக்கு நம்ம இதை திருப்பி போட்டு இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். இன்னொரு 1 ஸ்பூன் நெய் ஊற்றலாம். ஒரு 1/4 ஸ்பூன். ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக அவ்வளோ இருக்கும். நல்லா இருக்கும் சாப்பிடும்போது. வெந்துருச்சு, எடுத்துடலாம். இதோட சைடிஷ் வந்து நான் கொஞ்சம் இதுக்கு சைடிஷ்க்கு கொஞ்சம் தயிர் சேர்த்துருக்கேன். அதில் கொஞ்சம் உளுந்து ரெட் சில்லி பவுடர் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. கொஞ்சம் பெப்பர் போட்டுக்கோங்க. கொஞ்சம் உப்பு, இந்த அளவுக்கு சுகர், கொஞ்சோட சுகர் சேர்த்துக்கலாம். சுகர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம்.